ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கலர் ஆஃப் த ஹார்ட். ஐம் ரியலி சாரி, கிட்டத்தட்ட 2 வீக் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஒர்க் அண்ட் ப்ளஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்கனால எனக்கு கொஞ்சமாக டைம் கிடைக்கல. ஸோ லைட்டாக கோல்டாக இருக்க மாதிரி இருக்குது. வாய்ஸ் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன சவுண்ட் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாராவது பேசுகிற மாதிரி கேட்டிருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்க ஸ்பேஸில் தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ அதில் மட்டும் என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணி போனோம். ஸோ ஸ்டார்டிங்கு வாயின் காலேஜ் கிளம்பிட்டுருக்கா? இப்போ தயங்க தான். மாமா கீழே டிஃபன் ரெடியாக தான் இருக்குது. அது இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாவா நம்ம 2 பேரும் வெளியே போகிறோம் இன்றைக்கி. உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். 2 பேரும் வெளியே போகணும். ஸோ காலேஜ்லேருந்து சீக்கிரமாக கிளம்பு. எனக்கு தெரிஞ்சு லஞ்சுக்கு அப்புறம் 2 பீரியடுக்கு அப்புறம் கிளம்பிடு. ஓகேவா? கரெக்டாக இருக்கும். சரிங்க மாமா. ஏன் எங்கே போகிறோம்லாம் கேட்க மாட்டியா? இல்லை, எங்கே போகிறோம்? சரி வேணாம் விடு, நானே கூப்பிட்டு போகிறேன். அப்படியே போய்ட்ருமா இல்லை வீட்டுக்கு வந்தா மாமா? தெரிலடி, அப்போ மூடு பொறுத்து. திடீர்னு வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஏன் உனக்கு எதாவது ப்ராப்ளமா? வீட்டுக்கு வந்து தான் உனக்கு போகணுமா என்ன? அப்படிலாம் இல்லை. சரி சொன்னால் ஞாபகம் இருக்குல்ல, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டு என்ன கால் பண்ண வைக்காது, புரியுதாடி? சரிங்க மாமா. ஏன் என்னாச்சு மாமா? இல்லை உனக்கு ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லுங்கள் மாமா, என்னாச்சு? இல்லை உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்கணுன்னா கேளுடி. ஏன் மாமா? இன்னும் 1 வீக் தான் இங்கே இருக்க போகிறேன். அதனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போல்லாம் இல்லை மாமா, எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் எதுக்கும் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன் மாமா. ஸ்டார்டிங் தாலி கட்டும் போது நீங்கள் சொன்னது தானே பிடிக்கவே இல்லைன்னு. அது எனக்கு நல்லா தெரியும். அது உங்களால் மாற்றிக்க முடியாதுன்னு தெரியும். நான் அதை என்றைக்குமே தப்பாக நினச்சதில்ல மாமா. எனக்கே என்னை பற்றி தெரியும். நீங்கள் விடுங்க, இதெல்லாம் யோசிச்சுட்ருக்காதீங்க. எங்கேயோ போகணுன்னு சொன்னீங்களே, நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். நம்ம போயிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் மாமா. இல்லை எனக்கு நிறைய பேசணும், நிறைய தோணுது. பட் உனக்கு என்னை விட பெட்டராக நிறைய பேர் கிடச்சிருக்காங்களேடி. கரெக்டு தானே? நான் ஒன்று நல்லா பார்த்துக்கல, அது எனக்கே தெரியும். ஆனால் ஒன்று நல்லா பார்த்துக்கிறதுக்கு யாரோ இருக்காங்க. அது நினைக்கும் போதோ எனக்கு தெரிலடி, எனக்கு சந்தோஷப்படணுமா இல்லை எனக்கு. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சந்தோஷப்பட முடியல. இந்த 1 வீக் நீ கூட இருக்க போகிற. இந்த 1 வீக் அப்படியே ஒன்றும் இல்லடி. சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க கிளம்பிடுறான். ஸோ வாய்ந்தான் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கா. என்னாச்சு மாமா இப்பெல்லாம் பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ் தான் ஆஸ் யூஷுவல் போயிட்டா. ஸோ காலேஜில் இப்போ ஈவென்ட் போயிட்டுருக்கனால உங்கள் காலேஜு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லோரும் அப்படி இப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜிம்மின் நான் கேங்கோட வரான். ஒயான் இங்கே என்ன சீனியர், இங்கே வா. என்னாச்சு? இங்கே வான்றல வா. என்ன சீனியர்? என்ன நீ இன்றைக்கும் கிளாஸ் தான் போவியா? ஈவெண்ட் அவ்வளோ நடந்துகிட்ருக்கு, வா எல்லாத்துலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வா. சீனியர் அதெல்லாம் வேண்டாம். இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அவனோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். சீனியர் வேணாம். சீனியர் நீ ஃபஸ்ட்டு என்னை சீனியர் கூப்பிட்றது நிறுத்துவேன். ஜிம்மின்னு கூப்பிடு வா. இன்னுமாடி சீனியர் கூப்பிட்டுட்ருப்ப நீ? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், சீனியரே இருக்கட்டும். சரி
நீ கேட்கவும் மாட்டே அடங்கவும் மாட்டே, சரி வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ எல்லா ஈவெண்ட்லேயும் வயனை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறான். நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஜிம்மன் நின்று நல்லா சிரிச்சிட்ருக்கான். ஒயன் ஒயன் உட்கார் உட்கார். ஏன் இங்கே பார்த்துட்ருக்கேன், ஏன் இங்கே ஏதாவது வெள்ளைக்காக்கா பறக்குதா? சீனியர் சரி போ. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு வேறு ஈவெண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. 2 சேர் மட்டும்தான் அங்கே இருக்குது. ரொம்ப ரொமான்டிக்காக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. சீனியர் என்ன ஃபோட்டோ பூத் மாதிரி இருக்குது, கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கா? அப்படி கூட சொல்லலாம், அப்படி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ ஆனால் ஏன் யாருமே எடுத்துக்கல? நம்ம காலேஜில் நிறைய கப்புள்ஸ்லாம் இருக்காங்கள்ல. இருக்காங்க தான், என்ன பண்ணுறது, எடுக்கல யாரும். ஓகே சீனியர், நான் கிளாஸ் போட்டால் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் போகிற மாதிரி இருக்கும், அதனால தான். ஏன் சீனியர்? அதான் சரி விட, நான் எதுவும் கேட்கல. இங்கே வா. எங்கே தான் இங்கே நான் எதுக்கு சீனியர்? அதெல்லாம் வேண்டாம். அப்படி சொல்கிறதுக்குள்ளே ஜிம்மன் அவனோட கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து அப்படியே உட்கார வச்சிடறான். எழுந்துக்கவே கூடாது, உட்கார். ஏன் சீனியர்? உட்காருன்றல. அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் கையில் நிறைய ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வரான். வயனுக்கு ஒன்றுமே புரியல. சீனியர் எதுக்கு இப்போ அதெல்லாம் வேண்டாமே, நீ அமைதியாக இருவாயன். என்னால் இதுக்கு மேலேயும் என்னால் முடியல தெரியுமா? எல்லாத்துக்குமே நீ சாக்கு சொல்லிகிட்டே இருக்கடி. நானும் எவ்வளோ தான் வெயிட் பண்ணுறது சொல்லு. என்னால் முடியல தெரியுமா? சொன்னாலும் உனக்கு என் ஃபீலிங் புரிய போகிறதில்ல. இல்லை அப்படி இல்லை சீனியர். பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆனாலும் நீ லைவாக பார்த்த ஓகேவாவியா? ஓகே, அப்போ நீ ஓகேவா இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்க்குறான். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரிடா மச்சான்னு சொல்லிட்டு கார்லேருந்து ஒரு 2 பேரை கூப்பிட்டு வராங்க. பார்த்தா அது வயனோட அம்மா அப்பா. வயனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டக்குன்னு எழுந்துக்கிறா. ஜிம்மன் தான் எழுந்து கூட உட்கார, அவங்களே வருவாங்க. இல்லை சீனியர் உட்காருன்றல. அப்படி சொல்லிட்டு அவனை உட்கார வைக்கிறான். ஸோ வயனோட மம்மி டாடி வந்தோனையும் வயனுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவங்களும் வந்து வயனெல்லாம் ஹக் பண்ணிவிட்டு, ஜிம்மன் என்னப்பா தம்பி, ஃபோனில் பேசியாச்சு அங்கிள், இருந்தாலும் இப்படி தான் நடந்துக்கிறான், நான் என்ன பண்ணுறது? அப்படி சொல்லிட்டு ஜமீனோ அவரோட கையில் இருக்க அவ்வளோ ஃப்ளவர்ஸும் எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் வைக்கிறான். ஸோ அந்த மொமெண்ட்டே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ இப்போ ஜிம்மன் தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வயனோட கையை பிடிச்சிட்டு அவன் மனசில் இருக்கிறது எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரிலடி, நர்வஸாக தான் இருக்குது. ஆனால் என் லவ்வில் இருக்க நம்பிக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்டி. ஒயன், அதான் தம்பி இவ்வளோ சொல்கிறாருல, என்ன நீ எங்களே பார்த்துட்ருக்க? தம்பியை பாரு. ஆண்டி இருங்க, அவள் இன்னும் கம்ஃபர்ட் ஆகணும். என் கணக்கு நீ மட்டும் தாண்டி எப்பவுமே அழகு. இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதானும் சொந்தம், இதயம் சொன்னதடி.
என் அழகி இப்படியே பார்க்காதடி. நான் சொன்னது எதுவுமே போயிலடி. அது உனக்கே தெரியும். ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கேன், எப்பவுமே இருப்பேன். ஸோ இதெல்லாமே தயங் பார்த்துருப்பான். அவனுக்கு என்ன சொல்லணும் எதுவுமே புரியல. அப்படியே நின்றுட்டே இருக்கான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு. அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. அப்போ கரெக்டாக ஜாரா பக்கத்தில் வந்துட்டு, தயங் அவங்க 2 பேர் பார்க்க செம்ம க்யூட் கப்பலாக இருக்காங்களே, நம்மளை மாதிரி தான் அவங்களும் க்யூட் கப்பலில். தயம் உன்னை தான் கேட்குறேன். தயம் இங்கே பாருடா. என்ன என்ன சொன்ன சாரா? கேட்கல, எனக்கு புரியும் வரல. என்ன சொன்னடி? அதான் அவங்க 2 பேர் பார்க்கும்போதோ செம்ம க்யூட் கப்பலாக இருக்காங்களே, நம்மள மாதிரி அப்படின்னு சொன்னேன். தயம் அவன் ஃபோனை ஆன் பண்ணி காட்டுறான். ஸோ அதில் ஃபோனோட வால்பேப்பர்லேயே தயாங்கோட வெட்டிங் ஃபோட்டோ தான் இருக்குது. அதில் தயாங் வந்து வாயனுக்கு தாலி கட்டுற அந்த பிக்கு. இப்போ சொல்லு, யார் க்யூட்டாக இருக்கா? அவங்க 2 பேர் பார்க்க க்யூட்டாக இருக்காங்களா, இல்லை நான் அவளும் க்யூட்டாக இருக்குமா? சாரா, எனக்கு புரியுது உனக்கு நிறைய ஹர்ட் ஆகிருக்கும்னு. நான் நீயும் ஒன்றும் ட்ரூவாக லவ் பண்ணலையே, சும்மா ஒரு ஃப்ளோவில் போகலான்னு தானே லவ் பண்ணேன். நானும் அப்படி தான் ஒன்று லவ் பண்ணேன். ஆனால் அவளை ஃப்ளோவில் கூட லவ் பண்ணலடி. இப்போது ரொம்ப பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்கும் புரியாது என் லவ். அதை நான் புரிய வைக்கவும் யாருக்கும் விரும்பல, ஆசைப்படல, எனக்கு தேவையும் இல்லை. நீங்கள் வந்து போறியா? இது மாதிரி பேசுகிறதுலாம் எனக்கு எரிச்சலாக இருக்கீங்க. இது போசாரா அப்படின்னு கத்துனதான். ஜாரா அங்கேருந்து போய்ப்பா. எனக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். சைனீஸாக நின்றுப்பான். மச்சான் வாடா போகலாம். இன்னும் என்னடா இதெல்லாம் பார்த்துட்ருக்காவா? இல்லைடா, பாத்தியாடா, அவளுக்கு செட் ஆகிடுச்சு போலடா, அவளுக்கு செட் ஆகிடுச்சுடா. டேய் என்னடா சொல்ல வர? உனக்கு தான் மச்சான், நீ சொல்லுடா. எனக்கு ஒயனை பிடிக்கலையாடா? மச்சான் அப்போ நீ ஒயனை லவ் பண்ணுறியா? ஆமாடா, ரொம்ப பண்ணுறேன்டா. நான் அவகிட்ட சொல்லவே தெரிலடா. எனக்கு நான் அவகிட்ட பேசினாலே எனக்கு எப்போ டிவோர்ஸ் தரீங்கன்னு கேட்குறாடா. அப்போ அவளுக்கு ஜிம்மினை தான் பிடிச்சிருக்குலடா, என்னை பிடிக்கல. இன்னும் இருக்குடா. 5 days மட்டும்தான் அவள் கூட என்னால் இருக்க முடியும்டா. இந்த 1 weekல 2 days முடிஞ்சிடுச்சு. 5 நாள் அவள் கூட எவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிலாம் நினச்சேன்டா. நான் எனக்கு இது மாதிரி மெமரிஸ் கொடுத்தா நான் எப்படிடா இருக்கிறது? உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமாடா? உங்கள் அம்மா அப்பா கூட ஓகேவாடா ஜிம்மன்? அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது மச்சான். டேய் அது ஜிம்மின் அவங்க அம்மா அப்பா கிட்ட வச்சு பேசிட்டான்டா. மச்சான் இதான் லவ் பண்ணுறல, உனக்கு உரிமை இருக்குடா. நீ புருஷன், நீ சொல்லுடா, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு மச்சான், என்னால் உன்னை இந்த நிலமில் பார்க்க முடியலடா. எனக்கு காண்டாகுது. டேய் நான் சொன்னா என்ன லவ் பண்ணுவான்னு நினைக்கிறியாடா? பண்ண மாட்டாடா. மனசில் ஜிம்மின்னு இருக்கான். அவனும் நல்லவனா இல்லைடா. அவளை என்னென்னமோ சொல்லிடுறேன். ஏன் நீ நல்லாவே இல்லடி, என் பக்கத்தில் நிற்கக்கூட உனக்கு தகுதி இல்லடி. நிறைய டைம் மிரரில் நின்று பார்க்கும்போது நீலாம் என் பொண்டாட்டி அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நான் இப்போது என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்காடா. அப்படியே கட்டி பிடிச்சி கூடவே வச்சுக்கணும் மாதிரி இருக்கிற மச்சான். ஆனால் ரொம்ப தூரம் தள்ளி இருக்காடா. என்னால் அவளை இழுத்து கூட பிடிக்க முடியாது போல் மச்சான். அங்கே ஒருத்தன்
அவன் மனசு நோக்காமல் பார்த்துக்கினான்டா. இங்கே ஒருத்தன் கேவலமாக ட்ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டான். அவளுக்கு யாரடா பிடிக்கும்? அவனை தானே பிடிக்கும். விடு, இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துப்போம்மா, என்னை நம்புமா, நான் நம்புவாளா? ஆனாடா விடு, என் காதல் எனக்குள்ளே இருக்கட்டும், அவளுக்கு பிடிச்ச காதல் கூட அவள் சேரட்டும்டா. நான் எதுவும் என்னடா என்ன தியாகி நினைப்பான் மனசில் மயிறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா தயம். அவகிட்ட ஃபஸ்ட்டு உன் லவர் சொல்லு. அவள் எஸ் நோ சொன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டேய் நோன்னு சொல்லிட்டா வச்சா, நோன்னு சொல்லிட்டா. டேய் சொல்ல மாட்டாடா. இல்லைடா சொல்லிட்டா. அங்கே நீ டேய் நீ ஏன்டா அதை பார்க்குற? நீ பார்த்தல மச்சான், அவங்க பேசுனதெல்லாம் கேட்டலடா. டேய் மச்சான் இங்கே பாரு மச்சான் தயம். டேய் 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 எங்கடா போகிற? முடியல மச்சான், இவ்வளோ நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்டா. இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேம்மா, அவனை நல்லா பார்த்துப்போம்மா. நான் ஃபஸ்ட்டு என்னை பார்த்தாலே பயப்படுறா. அவளுக்கு எப்படிறா என் மேலெலாம் லவ் வரும்? நான் அவன் ரொம்ப லவ் பண்ணாடா. நான் இந்த ஸ்பேஸ் கூட நான் மச்சான் எனக்கு இதெல்லாம் தேவைடா, ரொம்ப தேவை. அப்படி சொல்லிட்டு தயம் சைனீஸை கட்டி பிடிச்சிட்டு அப்படி எழுதிருப்பான். ஸோ சைனீஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் தயம் இப்படி எழுதுறத பார்க்குறான். சைனீஸாலே முடியல, சொல்லிடலாம் மச்சான் சொல்லிடலாம் மச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். பட் தயங்க தான் கேட்டிருக்கவே மாட்டான். அதெல்லாம் வேண்டாம் வாயை மூடிட்டுருன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ தேங்க்கு தான் கால் வந்துட்டுருக்கு. டேய் மச்சான் யாருடா கால் மேலே கால் பண்ணுறியா? டேய் ஃபைன் பண்ணுறாடா. எதுக்கு கூட? ஹலோ மாமா, நான் காலேஜ் வெளியே தான் வெயிட் இருக்கேன். நீங்கள் எங்கே மாமா இருக்கீங்க? இல்லை வரல, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் இன்னொன்று நான் கூப்பிட்டு போகிறேன். இது ஒரு ஃபேமிலி மீட்டிங் தான், சரியா? நீ கிளாஸ் போ, இல்லை வீட்டுக்கு கிளம்புனா கிளம்பு. அப்படி சொல்லிட்டு தான் டக்குன்னு கட் பண்ணியிருப்பான். ஸோ வாங்கிங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னாச்சு? அவங்க தானே கூப்பிட்டு போகிறேன்னாங்க, இப்போ என்ன? டேய் மச்சான் என்னடா பிரச்சனை? கூப்பிட்டு போகலாம்ல. டேய் பைத்தியம் மாதிரி பண்ணுறடா. அவள் கூட தனியாக மீட் பண்ணுறதுக்கு நீ தானே டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்க. கூட்டிகிட்டு போனா என்னடா? இன்னும் சொல்லாத, சத்தம் செய்யாத. ஆனால் அவள் மட்டும் உனக்கு வேணும், அப்படி தானே? டே மச்சான் அவள் எனக்கு வேணும் நான் நினைக்கலடா. அவள் ஹாப்பியாக இருக்கட்டும். என் கூட இருக்கும்போது அவள் ஹாப்பியாகவே இல்லைடா. இப்போ தானே ஜெமன் ப்ரப்போஸ்லாம் பண்ணி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். இது என் கூட வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கட்டும். டேய் அக்கேன்னு இப்படி பேசாதடா, வாயை உடச்சிருவேன். பெரிய தியாகி இவர். காதலை தியாகம் பண்ணிகிட்ருக்காரு. ஏண்டா தாலி கட்டின பொண்டாட்டி தானடா, அப்புறம் என்ன ஓவரா சீனை போட்டுட்ருக்க? டேய் விட்றா, பார்த்துக்கலாம் மச்சான். நான் ரொம்ப தப்பு பண்ணுறடா, அப்புறம் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறவடா, சொல்லிட்டேன். டேய் இப்போ வரைக்கும் ரிக்ரெட் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன். அவளை இருக்கும் போது சந்தோஷமாக வச்சுக்கலன்னு நீ ஏன்டா இதை வேறு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் தயங்க ஹாஸ்டல்லே தான் இருந்திருப்பான். அவன் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ இப்போ நான் எப்படி அவகிட்ட பேசுவேன்? இவன் வேறு நிறைய சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். ஒன்றும் கூட பண்ண லாக்கி இல்லை. அவன் என்னை விட்டு ஃபுல்லாக மூவ் ஆன் பண்ணிட்டாளா? டேய் தயம் மூடிட்டு போடா அப்படி சொல்லிட்டு தயங்கும் அவனோட ரூம் போயிருப்பான். ஸோ அப்போது வயனோட ஃபோனில் ரிங் வந்திருக்கும். ஸோ யார் காலில் பார்த்தா சீனியர் ஜே. ஸோ தேங்க்கு இன்னும் ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகுது. சரி என்னென்ன சேவ் பண்ணியிருக்கா அப்படி சொல்ல தேங்க் கால் பண்ணி பார்க்குறான். ஸோ கால் பண்ணணும் தேங்க் மாமான்னு இருக்குது. அங்கே ஒரு கிசி மூஜ் வர. ஸோ அதை பார்த்து தயாங்க்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அகெயின் கால் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுவே மாமா இல்லை ஒரு ரிங்டோன் சேஞ்ச் பண்ணேன், அதான் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா என்னென்னு. இல்லை அது அதில் கால் வருது உனக்கு மட்டும் போகுது, வேறு யாருக்கும் போகல, தான் செக் பண்ணி பார்த்தேன். என்ன புரியும் ஃபோன்
ம் மாமா எங்கேயோ போகணுன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன மாமா ஆச்சு? இல்லை, அதுக்கப்புறம் போகணுன்னு தோணலடி, அதான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். சரி விடு, நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்தியா? நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கடி இன்னைக்கு. மாமா நானா? என்னாச்சு உங்களுக்கு? ஓ, இது மாதிரி நான் சொன்னதே இல்லைல்ல, ஆனால் அதான் உண்மை. எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் புரியுது. என்னாச்சு மாமா? இல்லை, ஒரு ஃபோன் கால் வருது இரு அப்படி சொல்லிட்டு தேங்க போயிருப்பான். போயிட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் சைனீஸ் கிட்ட தான். டேய் மச்சான், எனக்கு சுத்தமாக வரலடா, நீ திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டுருக்காத என்ன, விட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம்லாம் எதுவும் வராது. டேய் உனக்கு வேணுமா வேணாம் வாடா? வேணும்டா, அப்புறம் மூடிக்கிட்டு பண்ணுடா நாயே, ஃபோனை வை. டே மச்சான் அதெல்லாம் தப்பு இல்லையாடா? டேயும் பொண்டாட்டிடா, ஏதாச்சும் பண்ணி ஏதாவது பண்ணு, சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. இதெல்லாம் வாடா சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டா. டேய் பொறும்போக்கு பொண்டாட்டிடாவ, மரியாதையை மூடிட்டு பண்ணுற வேலையை மட்டும் பார் வெய் அப்படி சொல்லிட்டு சைனீஸ் அவன் கால் கட் பண்ணியிருப்பான். ஓ வயன், என்னாச்சு மாமா? நீ இன்னைக்கு சாரீ கட்டுறியா? உனக்கு இல்லை வெளியே போகணும் சாரீ கட்டு. வெளியே போனால் சாரியா? உங்களுக்கு பிடிக்காதே மாமா? இல்லை இது ஃபேமிலி மீட் தான், அதனால் நீ சாரீ கட்டு. சரிங்க மாமா. இரு நீ அங்கெல்லாம் போய் கட்ட வேணாம், நான் வெளியே போகிறேன் அப்படி சொல்ல தேங்க வெளியே போயிருப்பான். ஷோ பாதியிலே உள்ளே வர சொன்னால் இந்த நேரத்துக்கு கொஞ்சம் பாதியில் கட்டியிருப்பாளா? கட்டியிருப்பா தான் நினைக்கிறேன். உள்ளே போயிடலாமா அப்படி சொல்லிட்டு தேங்க ரொம்ப யோசிச்சுட்ருக்கான். அப்போ கரெக்டாக சிவன் ப்ரப்போஸ் பண்ணதான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவனுக்கு இன்னும் ரொம்ப மூட் ஆஃப் ஆகிடுது. ஷோ டே தயம், அதை நினைக்காதா, ஏன்டா அதை நினைக்கிற? சரி இப்போ உள்ளே போகலாம். ஸோ தேங்க் தான். இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணணும். ஒயின் சாரி இப்போ தான் பின் பண்ணியிருப்பா. டக்குன்னு அதை எடுத்து மாமா என்ன, ஐயோ சார்ஜர் எடுக்க வந்தேன். நீ கட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை மாமா நான் இல்லை நீ கட்டு, என்ன இதில் என்ன இருக்குது? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, நீ கட்டு. இல்லை ஏய் கட்டுடி. நானா பார்க்கவா போகிறேன்? அதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கட்டிட்டல, பின் மட்டும் தானே பண்ணணும், பண்ணிக்கோ. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டா? இல்லை வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். சரி ஓகே, நீ எல்லாமே பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன். என்ன மாமா? அதான் நீ பண்ணிக்கோ, சீக்கிரமாக கிளம்பணும்ல. அப்படி சொல்லிட்டு வைனும் பின் பண்ணிகிட்ருக்கா. இந்த தேங் கண்ணெல்லாம் வைன் மேலே தான் இருக்குது. இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்ருக்கான். ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கா அப்பா. டே இப்போவே ஒரு மாதிரி பண்ணுதே. டே வேணாத்தையும் எதனா பண்ணி ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோண்டா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒயன் மாமா இரு, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். என்னது மாமா? இரு அப்படி சொல்லிட்டு கீழே போயிட்டு வாயினுக்கு பூ தான் எடுத்து வந்திருப்பான். நீ தானே சொல்லியிருக்க சாரி கட்டினா பூ வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு. வச்சுக்கோ. மாமா நீங்களா வாங்கிட்டு வந்தீங்க? ஓ அக்கா வாங்கினால அவ இல்லையே, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நான் தான் கடைக்கு போனேன், நான் தான் வாங்கினேன். பில்லு கூட காட்டட்டா? இல்லை ஏன் கோவப்படுறீங்க? தேங்க்ஸ் மாமா. சரி வச்சுக்கோ. அப்படி சொன்னியோ தேங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒயனுமே ரொம்ப சிரிச்சிட்டே வாங்குறா. வாங்கி அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே தேங்கே பார்த்துட்ருக்கா. என்னடி என்னாச்சு, பிடிக்கலையா? இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லையா? இந்தியாவில் இதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? என்னம்மா ஏதாவது வாய் தந்து சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஆமாம்மா. இல்லை முதல்ல எனக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க, இதை கேட்கலாமான்னு தெரியல. கேட்டால் என்னை திட்ட மாட்டிங்களே? இல்லை திட்ட அவ்வளோ நான் காயப்படுத்தியிருக்கேனாடி? இல்லைடி திட்ட மாட்டேன், நீ என்ன வேணாலும் கேட்கலாம்.
நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன், திட்ட மாட்டேன், ப்ராமிஸ். இல்லை மாமா, இதை நீங்களே வச்சு விடுறீங்களா? இல்லைன்னா பரவாயில்ல, நான் கொடு அப்படி சொல்லிட்டு தயாங்க வாங்கிட்டு ஏர்பின். மாமா சாரி சரி சரி, ஒன்றும் இல்லை, நெல். குத்திரலாம் மாட்டேன்லடி. இல்லை பரவாயில்ல, குத்தினாலும் பரவாயில்ல மாமா அப்படி சொல்லிட்டு ஒயின் தலையாட்டிகிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஒயினை தயாங்க இவ்வளோ ஜாலியாக பார்க்குறான். ஓகே வாடி. நல்லா இருக்கேன் மாமா, நான் நல்லா இருக்கேண்ணா. இது இது நீங்கள் வாங்கி கொடுத்ததில்ல, அதனால ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேண்ணா. உனக்கு என்னடி, ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்ஸ் மாமா. எங்கே போகிறோம் வா அப்படி சொல்லிட்டு தேங்க கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ காரில் தான் ஒரு ஷாப்பிங் மால் தான் கூப்பிட்டு போகிறான். மாமா இங்கே எதுக்கு? இல்லை, ஓ நான் இந்தியாவுக்கு போகிறேன், அதனாலே மாமா ட்ரெஸ்லாம் இங்கேருந்து என்னென்ன எடுத்துக்கணுமோ எடுத்துக்க சொல்கிறீங்களா? எடுத்துக்கோடி அப்படி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஒரு மூலையில் போய் உட்காந்துருவான். எது பேசினாலும் இந்தியாவுக்கே வந்து நிற்கிறாளே இவன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒயின் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு போதும் மாமா வீட்டுக்கு போகலாம். இப்போ ஏன்டி மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை மாமா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கெலாம் கிளம்பணும்னு சொல்லிட்டு கார்லலாம் ஏறியிருப்பா. ஸோ தேங்கும் ஒரு மாதிரி மூட் ஆஃபாக தான் ஓட்டிகிட்டு வந்திருப்பான் காரை. கரெக்டாக சைனீஸ் எல்லாமே ஓகே டாச்சராக மெசேஜ் வந்திருக்கோம். தேங்க தான் கால் எடுத்து இருள ஆச்சு, ஃபோனை வைடா. டே மச்சான் ட்ரை ஃபோனை வைடா அப்படி சொல்லிட்டு தேங்க கால் கட் பண்ணியிருப்பான். ஸோ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதோ வீட்டில் ஒருத்தரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களும் வெளியே எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இப்போ ஒயின் தான் போய் ஃபுட் சமைக்கணும். மாமா நான் போய் உங்களுக்கு ஃபுட் செய்கிறேன், கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடுங்க. சரி, நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்லை வேண்டாம் மாமா அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஃபுட் செஞ்சிட்ருக்கா. இப்போ சடனாக கரண்ட் கட் ஆகிடுது. இப்போ லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போன்னு பார்த்து ஒயின் வர தண்ணியை கீழே ஊற்றிருப்பா. ஊற்றுறதுனால அங்கே தண்ணி கீழே இருந்து கூட அவள் கவனிச்சிருக்க மாட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதோ நல்லா வலிக்கி டமால் விழுந்துட்டா. விழுந்த சவுண்ட் தயாங்கே கேட்டிருக்கோம். அவனும் உடனே டார்ச்லாம் அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்துருப்பான். ஓ என்னடி? மாமா மாமா வலிக்குது மாமா. சரி இரு எழுந்துக்க ட்ரை பண்ணாது இரு அப்படி சொல்லிட்டு தேங்க் தான் அப்படியே லைட்டாக தூக்குறான். மாமா முடியல மாமா, வலிக்குது மாமா. சரி ஒன்றும் இல்லை, சரிடி ஒன்றும் இல்லைன்றல. இரு கையை குடுறி, என் மேலே வைடி. இல்லை மாமா வேண்டாம், நான் நடந்தே வரேன், என்னை தூக்கிக்க வேண்டாம். எப்படி நடப்ப நீ? அந்த சுக்கா வர எல்லாத்தையும் பார்க்குறான். ரிப்பேர் பண்ண தெரியாதா? இப்போ பார்த்தாலும் கரண்ட் கட் ஆகிட்டுருக்கு. ஓ இரு நான் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு தயங் தான் இப்போது வயன் அப்படியே தூக்கிக்கிட்டு ஸ்டெப்ஸில் ஏறுறான். ஸோ வயன் தயங்கோட ஐஸை மட்டும் பார்த்துட்ருக்கான். ஸோ தயங்குமே அப்படி தான், 2 பேரும் லிட்ரலி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ தயங்கும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்கான். இருடி நான் ஜெல் அப்ளை பண்ணுறேன், நீ படு. இல்லை மாமா வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். உனக்கு பெயின் அப்புறம் ஹெவியாக இருக்க போகுதுடி, திரும்பு அதானே ஜெல் அப்ளை பண்ணுற விடு. இல்லை மாமா அப்படின்னு வயன் சொன்னோனையோ தையம் வயனோட தாலி அப்படி பிடிச்சி அவனுக்கு அப்படி இழுக்கிறான் கிட்ட. வயனுமே அப்படி கிட்ட வந்துடுறான் ஃபேஸ் கிட்ட. இது என்னடி? இது என்னது மாமா? இது என்னதுன்னு கேட்டேன். நீங்கள் கட்டின தாலி இது உடம்புல இருக்க வரைக்கும் இதுக்கு அர்த்தம் என்னடி? மாமா சொல்லு, அர்த்தம் என்ன? நான் உங்கள் பொண்டாட்டி அப்படி தானே மாமா? இல்லையா? ஆமாம், நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உன்னோட புருஷன். அதானே? 1 வீக் அப்புறம் தானே மாறப்போகுது, இப்போது இல்லைல்ல? இப்போ இல்லை தானடி? அப்புறம் என்ன உன் இடுப்பை காட்டுறதுக்கு திரும்ப? இல்லை மாமா உங்களுக்கு பிடிக்காது, அதான். ஏன்னா
அந்த அளவுக்கு அழகாக இருக்காதுல்ல? இல்லடி, எனக்கு புரியல. ஆமாம், உங்களுக்கு பிடிக்காதுல்ல அதெல்லாம் பார்த்தா? ஏன்னா நான் நல்லா இல்லைல்ல? இல்லை, நீ படு அப்படி சொல்லிட்டு தேங்காயோட ஜெல் எடுக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு பிடிக்காதா? என் வீக் பாயிண்ட்டே தாண்டி, அது கூட தெரியாமல் எனக்கு பிடிக்காதுன்னு வேற என்ன வேற கஷ்டப்படுத்துகிறேன் இந்த மொமெண்ட்லேயும். மாமா வேண்டாமே, திருமுடி அப்படி சொல்லிட்டு தேங்கம் அப்படியே திருப்பி படுக்க வச்சுருப்பான். இப்போ லைட்டாக சாரி தூக்குறான். மாமா 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 கூச்சமாக இருக்கு மாமா, மாமா எனக்கு ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டு வாய் நெளிஞ்சிட்டே இருக்கா. ஸோ தேங்க் இன்னொரு மாதிரி பண்ணுது. ஏய், இப்படிலாம் நெளியாதடி, அமைதியாக படு. இல்லை மாமா, ஒரு மாதிரி மாமா, தயங்கம்மா. ஏய், என்னடி பண்ண? ஜெல் தானடி தடவுறேன். எதுக்குடி இவ்வளோ? நீ சொன்னல எனக்கு பிடிக்காம போவோன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. செம்மையாக இருக்கு. என்னது மாமா? இல்லை, சாரியில் அது. மாமா வலிக்குது. மெதுவாலாம் பண்ணவே வர மாட்டேங்குதுடி. நான் என்ன பண்ணுறது? மாமா முடிஞ்சுதா? இல்லை, இன்னும் ஒரு 2 hours தான் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். 2 hours? மாமா வேண்டாம், விடுங்க, உங்களுக்கு கை வலிக்க போகுது. கையெல்லாம் எனக்கு வலிக்காதுடி, எனக்கு நல்லா தான் இருக்கும். அப்படி சொல்லிட்டு தேங்கும் அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கான் அவனோட. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட அப்படியே அந்த டச் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. மாமா மாமா மாமா. என்னடி? தேய்ச்சிட்டு தானே இருக்கேன். ரொம்ப வலிக்குதா? அதுக்கு தான் மெதுவாக தேய்க்கிறேன். என்னாச்சு? ஒரு 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 மாதிரி போதும் மாமா. ஏன் போதுன்ற? இல்லை, உங்கள் கை வேற எங்கேயோ அங்கெல்லாம் இல்லை மாமா. அங்கே இல்லடி, ஓவரால் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணால் தானே வலி தெரியாது. அதுக்கு தான். இல்லை மாமா, போதும் மாமா, ஒரு மாதிரி போதும் மாமா அப்படி சொல்லிட்டு வைன் டக்குன்னு திரும்பியிருப்பா. ஸோ அப்படி திரும்பணும், ஃப்ரண்ட் வியூவுமே தேங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். சாரி மாமா. இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே மாமா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைன் லைட்டாக எழுந்துக்கிறா. அவளுக்கு இப்போ அகெயின் வலிக்கிறதுனால அப்படி ஐயோ. என்னடி, நான் ஒன்று எழுதுக்க சொன்னேன்னா? என்ன வேணும்? இல்லை, ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்குது. சரி வா அப்படி சொல்லிட்டு தேங்காய் அப்படி தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் அப்படியே இறக்கி விட்டுருப்பான். லாக் போடாத, நான் இப்படி பிடிச்சி வச்சிட்ருக்கேன். சரியா? முடிச்சுட்டு கூப்பிடு. என்னாச்சு தேங்க் மாமாவுக்கு? இப்படிலாம் பண்ண மாட்டாரே. ஒரு வேளை என்னன்னு தெரியலையே. கொஞ்ச நாள் கழிச்சு தேங்கோ, எவ்வளோ நேரம்டி? வந்துட்டேன் மாமா. மாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னடி? இல்லை, உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்கா? எதுவும் இடுப்பியாக கேட்குற? நல்லா தான் இருக்கு, செம்மையாக இருக்கு. ஐயோ, அது இல்லை மாமா. அப்புறம் வேற என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்? என்ன மாமா கிட்ட நானும் உனக்கு கேட்கணுண்டி. சொல்லுங்க மாமா. உனக்கு என்ன தவிர வேறு யாராவது பிடிக்குமாடி? உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல மாமா. அது